முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேலில் இருந்து உடனடியாக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நிறுவனங்கள் வெளியேற வேண்டும். புதிய ஆயுதங்கள் மூலம் தாக்கப் போவதாக ஏமன் ஹவுதி படை எச்சரிக்கை. தங்களது ஆயுதங்களை இனி இஸ்ரேல் இடைமறிக்க முடியாது என்றும் ட்விஸ்ட். இஸ்ரேலுடனான அனைத்து உறவுகளும் துண்டிப்பு. கால்பந்து நகரமான பார்சிலோனியா அறிவிப்பு. காசாவில் நிலவும் இனப்படுகொலை கூட்டு மனசாட்சியை உலுக்குகின்றன. மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் வேதனை. இனிமேல் காசாவில் குண்டு வீசப் போவதில்லை. இத்தனை நாட்கள் நடைபெற்ற சண்டையில் எந்த பயனும் இல்லை. இஸ்ரேல் வான்படை கர்னல் ராஜினாமா. அணுகுண்டு தயாரிப்பதற்கான 90% வேலைகளை ஈரான் முடித்துவிட்டது. சர்வதேச அணுசக்தி முகமையின் எச்சரிக்கையால் இஸ்ரேல் அலறல். உலக நாடுகள் உடனே ஈரானை தடுத்து நிறுத்த வேண்டும் என நெதன்யாகு கதறல். அணுசக்தி விவகாரத்தை காரணம் காட்டி தடைகளை விதிக்க கூடாது. ஐரோப்பிய நாடுகள் தங்களுக்கு எதிராக செயல்பட்டால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் எச்சரிக்கை. போரை நிறுத்துவதில் இஸ்ரேல் அமெரிக்காவிற்கு ஆர்வமில்லை. போர் நிறுத்தம் குறித்து பேச மறுப்பதாக ஹமாஸ் புகார். நிரந்தர போர் நிறுத்தத்தை ஏற்றால் மட்டுமே கைதிகள் விடுதலை என்று அறிவிப்பு. காசாவில் உதவி பொருட்கள் வாங்க காத்திருந்தவர்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல். சம்பவ இடத்திலேயே 30 பேர் பலி, 150 பேர் படுகாயம். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் உணவு வாங்க வந்த 47 பேர் பரிதாப பலி. காசா மருத்துவ தம்பதியின் இல்லத்தின் மீது குண்டு வீச்சு. கண்முன் 9 குழந்தைகளின் சடலங்களை பார்த்து கதறி எழுத பெண் மருத்துவர். இஸ்ரேலுடன் கூட்டு ராணுவ பயிற்சி மேற்கொண்ட முஸ்லிம் நாடான மொராக்கோ. அரசை கண்டித்து மொராக்கோ மக்கள் கடும் போராட்டம். மீன் டிவி ஊடகம் மென்மேலும் வலுப்பெற வாசகர்கள் தங்களால் இயன்ற பொருளாதார உதவிகளை இந்த QR கோடை பயன்படுத்தி செய்யலாம். இது எங்களின் பணிகளை மேலும் பல மடங்கு அதிகரிக்க உதவும். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். வெளிநாட்டு நிறுவனங்கள் உடனடியாக இஸ்ரேலில் இருந்து வெளியேற வேண்டும் என்று ஏமன் ஹவுதி படைகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. தங்களது ஆயுதத்தை இனி இஸ்ரேல் இடைமறித்தாலும் அவற்றை சிதறி சென்று இலக்குகளை தாக்கும் வகையில் புதிய ஆயுதங்களை வடிவமைத்துள்ளதாக ஏமன் ஹவுதி படைகள் இஸ்ரேலுக்கு அதிர்ச்சி செய்தியை வழங்கியுள்ளன. எனவே இஸ்ரேலில் செயல்படும் வெளிநாட்டு நிறுவனங்கள், முதலீட்டாளர்கள் இனி அங்கு இருப்பது அவர்களுக்கு பாதுகாப்பானது இல்லை என்று ஏமன் கூறியுள்ளது. எனவே உரிய அவகாசம் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் உடனடியாக வெளியேறுமாறு ஏமன் கேட்டுக்கொண்டுள்ளது. ஏற்கனவே இஸ்ரேலிய போர் விமானங்கள், கப்பல்கள் செல்லும் பாதையை வெளிநாட்டு விமானங்கள், கப்பல்கள் தவிர்க்க வேண்டும் என்று ஏமன் கேட்டுக்கொண்டது. மேலும் அமெரிக்க தயாரிப்பான F-35 போர் விமானத்தை வீழ்த்தும் ஆயுதம் தங்களுக்கு கிடைத்துவிட்டதால் இனி ஏமனை தாக்கும் விமானங்கள் பற்றிய நல்ல செய்தி கிடைக்கும் என்றும் ஏமன் ஹவுதி அதிபர் மஹ்தி அல்-மசாத் கூறியிருக்கின்றார். இந்த சூழலில் புதிய எச்சரிக்கை ஒன்றை ஏமன் விடுத்திருப்பது சர்வதேச அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. காசா மக்கள் மீதான ஆக்கிரமிப்பு போர் தொடரும் வரை ஏமனின் தாக்குதல்கள் இஸ்ரேல் மீது நீடிக்கும் என்று ஏமன் படைகள் திட்டவட்டமாக கூறி வருகின்றன. 9 அணுகுண்டுகளை தயாரிக்கும் அளவிற்கு ஈரான் தற்போது யுரேனியத்தை வைத்துள்ளதாக தகவல் வெளியான நிலையில் இஸ்ரேல் கடும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளது. ஐநா மன்றத்திற்கு கீழ் செயல்படும் சர்வதேச அணுசக்தி கழகம் வெளியிட்ட செய்தியில் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு தேவையான 90% பணிகளை ஈரான் முடித்துவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளது. இதனை மறுத்துள்ள ஈரான் மின்சார உற்பத்திக்கு மட்டுமே யுரேனியத்தை செறிவூட்டுவதாக அறிவித்துள்ளது. இத்தாலி, ஜெர்மன் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுடன் ஈரான் மேற்கொண்ட ஒப்பந்தத்தை மீறி அந்நாடு 43 மடங்கு அதிகமான யுரேனியத்தை செறிவூட்டியுள்ளதாக சர்வதேச அணுசக்தி கழகம் கூறியுள்ளது. இதனை நிராகரித்துள்ள ஈரான் இதனை காரணம் காட்டி ஐரோப்பிய நாடுகள் தங்கள் மீது தடை விதித்தால் கடும் பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது. சர்வதேச அணுசக்தி கழகம் உறுப்பு நாடுகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் ஈரான் 408 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வைத்துள்ளதாகவும் இதனை வைத்து 9 அணுகுண்டுகள் செய்யலாம் என்றும் கூறியுள்ளது. இந்த தகவல் ஈரானின் எதிரி நாடான ஆக்கிரமிப்பு இஸ்ரேலை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஈரானை உடனடியாக உலக நாடுகள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கதறியுள்ளார். காசாவில் உதவிப் பொருட்களை பெற காத்திருந்த மக்கள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் நடத்திய தாக்குதலில் 30 பேர் கொல்லப்பட்டுள்ளனர், 150 பேர் படுகாயமடைந்துள்ளனர். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் உதவி பெற காத்திருந்தவர்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மொத்தம் 47 பேர் கொல்லப்பட்டுள்ளனர், 255 பேர் காயமடைந்துள்ளனர். இது நிவாரண விநியோகம் அல்ல, பொதுமக்களை கொல்வதற்கு வைக்கப்பட்ட கன்னிவெடி என்று ஹமாஸின் காசா உள்ளாட்சி நிர்வாகம் புகார் தெரிவித்துள்ளது. உலக நாடுகள் அனுப்பி வைக்கும் உதவிப் பொருட்களை ஹமாஸின் காசா உள்ளாட்சி நிர்வாகம் பெற்று பொதுமக்களுக்கு விநியோகித்து வந்தது. இதனால் தொடர்ந்து ஹமாஸின் கட்டுப்பாட்டில் காசா இருப்பதாக நினைத்து விநியோகத்தை தாங்களே செய்கின்றோம் என்று இஸ்ரேல்
கூறியது. இதற்காக ஒரு அமைப்பை இஸ்ரேல் உருவாக்கியது. அந்த அமைப்பினர் தான் தற்போது விநியோகம் செய்து வருகின்றனர். முதல் நாளிலேயே கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் அந்த அமைப்பினர் அங்கிருந்து தப்பி ஓடினர். கூட்டத்தை நோக்கி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை துப்பாக்கிச் சூடு நடத்தியது. இதில் பலர் படுகாயமடைந்தனர். அடுத்தடுத்த நாட்களில் உதவி பெற வருபவர்களை நோக்கிய தாக்குதல்கள் அதிகரித்து தற்போது பெரும் இரத்த ஆற்றை இஸ்ரேல் ஓட்டியுள்ளது. இஸ்ரேலுடனான நட்புறவை துண்டிப்பதாக பார்சிலோனியா அறிவித்துள்ளது. காசாவில் இஸ்ரேல் நிகழ்த்தும் போர்க்குற்றங்களை எதிர்க்கும் வகையில் சர்வதேச சட்டங்களை மீறும் வகையில் இஸ்ரேல் செயல்படுவதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக பார்சிலோனியா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதற்கான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு இந்த முடிவு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக இஸ்ரேல் அரசுடனான நிர்வாக உறவுகள், டெல் அவீவ் நகர நிர்வாகமுடனான நட்புறவு ஒப்பந்தம் ஆகியவை துண்டிக்கப்படுவதாக பார்சிலோனியா கூறியுள்ளது. பாலஸ்தீனியர்களின் சட்ட உரிமை நிலைநாட்டப்படும் வரை இஸ்ரேலுடன் அனைத்து உறவுகளையும் துண்டிப்பது என பார்சிலோனியாவை ஆளும் இடதுசாரி சோசியலிச கட்சிகள் தீர்மானத்தை முன்மொழிந்து வெற்றியடைய செய்துள்ளன. பார்சிலோனியாவில் நடைபெறும் ஆயுத கண்காட்சியில் இஸ்ரேல் நிறுவனங்களுக்கு தடை விதித்தும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு ஆண்டிற்கும் மேலாக காசாவில் இஸ்ரேல் நிகழ்த்தி வரும் கொடுமைகள் அந்நாட்டுடனான எந்த உறவையும் மேற்கொள்வதிலிருந்து நம்மை தடுக்கின்றது. ஏற்கனவே இருந்த பார்சிலோனியா நகர நிர்வாகம் இதே போன்ற முடிவை எடுத்த நிலையில் தேர்தலில் வென்ற புதிய நிர்வாகம் அதனை நிறுத்தி வைத்துள்ளது. தற்போது புதிய நிர்வாகமும் இந்த முடிவை மேற்கொண்டுள்ளது. ஸ்பெயினின் இரண்டாவது பெரிய நகரமும் உலக புகழ்பெற்ற கால்பந்து நகரமான பார்சிலோனியா மேற்கொண்ட இந்த நடவடிக்கை ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் மீதான சர்வதேச புறக்கணிப்பை வலுப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. காசாவில் குண்டு வீச முடியாது என்று கூறி இஸ்ரேலிய விமானப்படை கர்னல் ராணுவத்தில் இருந்து விலகுவதாக அறிவித்த நிகழ்வு ஆக்கிரமிப்பு நாட்டில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து இஸ்ரேலின் ராணுவ வானொலியான கர்ன் ரேடியோவில் பேசிய பெயர் குறிப்பிட விரும்பாத ராணுவ விமானப்படை கர்னல் ஒருவர் தனது மனக்குமுறல்களை கொட்டி தீர்த்துள்ளார். அவர் பேசுகையில், ஒரு வேலையை எவ்வளவு கவனமாக செய்தாலும் அதில் 1% தவறு நடந்துவிடும். அதுபோலத்தான் 1000 இடங்களில் குண்டு வீசும் போது 10 இடங்கள் தவறுதலாக அமைந்து விடுகின்றன. அப்படி தவறுதலான இடங்களில் குண்டு வீசும் போது அப்பாவிகள் கொல்லப்படுகின்றனர். சில நேரம் நமது வீரர்களையே கொல்கின்றோம். நமது கைதிகளை கொல்வதற்கும் வாய்ப்புள்ளது. இதைத்தான் தொடர்ந்து செய்து வருகின்றோம். கைதிகளை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த போர் என்று நினைத்து இதில் பங்கேற்றேன். ஆனால் இத்தனை நாட்கள் குண்டு வீசியும் சண்டையிட்டும் கைதிகளை மீட்க முடியவில்லை. எனவே இனி சண்டையிடுவது வீண். அரசியல் ரீதியாக பேசித்தான் கைதிகளை மீட்க முடியும். எனவே ராணுவ வான்படையில் இருந்து விலகுவதாக முடிவு செய்துள்ளேன். ஓய்வில் இருந்த என்னை மீண்டும் பணியில் சேரச் சொல்லி உத்தரவு பிறப்பித்தார்கள். ஆனால் மீண்டும் பணிக்கு வர முடியாது என்று கடிதம் அனுப்பிவிட்டேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். அவர் மட்டுமின்றி ரிசர்வ் ராணுவ பணியில் இருந்த பலர் மீண்டும் ராணுவ பணிக்கு திரும்ப முடியாது என்று கூறி வருவதால் ஆக்கிரமிப்பு நிர்வாகம் மன நெருக்கடியில் உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. தான் பெற்ற 10 குழந்தைகளில் 9 பேரை சடலமாக கண்ட காசா பெண் மருத்துவரின் கண்ணீர் உலகத்தை உலுக்கியுள்ளது. 60 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடிக்கும் இஸ்ரேலின் பயங்கரவாத தாக்குதலால் தங்களது சந்ததிகள் அழிந்து விடாமல் இருக்க முடிந்த அளவிற்கு அதிக குழந்தைகள் பெற்று வருகின்றனர் பாலஸ்தீனியர்கள். அந்த வகையில் காசாவை சேர்ந்த மருத்துவர் ஹம்தி அல் நசார், அவரது மனைவி மருத்துவர் அலா ஆகியோருக்கும் 10 குழந்தைகள் உள்ளனர். மருத்துவ தம்பதிகள் இருவரும் கான்யூனிஸில் உள்ள நாசர் மருத்துவமனையில் பணிபுரிந்து பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இரவு பகல் பாராமல் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்த சூழலில் மருத்துவர் அலா மருத்துவமனையில் வேலையில் இருந்த போது அவரது வீட்டின் மீது ஆக்கிரமிப்பு படை குண்டு வீசியது. இதில் அலாவின் கணவர் மருத்துவர் ஹம்தி அல் நசார் மற்றும் அவரது 10 குழந்தைகளும் மண்ணோடு மண்ணாக புதைந்தனர். இதில் 9 குழந்தைகள் அந்த இடத்திலேயே மரணமடைந்து விட்டனர். மருத்துவர் ஹம்தி அல் நசார் மற்றும் ஒரு குழந்தை மட்டும் படுகாயத்துடன் உயிர் தப்பி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டனர். ஒரு பக்கம் உயிருக்கு போராடும் கணவர், மறுபக்கம் ஒரு குழந்தை, மற்றொரு புறம் அடையாளம் காண முடியாத அளவு சிதைக்கப்பட்ட 9 குழந்தைகளின் உடல் என ஒரே நேரத்தில் மருத்துவர் அலாவிற்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. தனது கணவர் மற்றும் குடும்பத்தினரின் நிலையை பார்த்து அவர் கதறி கண்ணீர் வடித்த நிகழ்வு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் அமெரிக்காவின் தொடர் குளறுபடிகளால் காசா போர் நிறுத்த விவகாரத்தில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. தற்போது அமெரிக்கா இஸ்ரேல் முன்மொழிந்துள்ள சமாதான ஒப்பந்தங்கள் போரை தொடர்வதற்கே வழிவகை செய்யும் என்று ஹமாஸ் கூறியுள்ளது. அதன் காரணமாகவே அவர்களது முன்மொழிவை நிராகரிப்பதாக ஹமாஸ் மூத்த தலைவர் பாசம் நயீம் தெரிவித்துள்ளார். தற்போது அவர்கள் முன்வைத்துள்ள நிபந்தனைகளில் காசாவில் நிரந்தர போர் நிறுத்தம், 60 நாட்கள் சண்டை நிறுத்தம், நிவாரண உதவிகளை விரைவுபடுத்துதல் ஆகிய எந்த விவகாரம் பற்றியும் பேசப்படவில்லை என்றும்
என்றும் மாறாக கைதிகள் பரிமாற்றம் பற்றி மட்டுமே பேசப்பட்டுள்ளதாக ஹமாஸின் மூத்த தலைவர் பாசம் நயீம் குறிப்பிட்டுள்ளார். காசாவில் நிகழும் இனப்படுகொலைகள் நம் கூட்டு மனசாட்சியை சோதிக்கும் செயல் என மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ஷாங்க்ரிலா டயலாக் எனப்படும் ஆசிய நாடுகளின் கூட்டத்தில் பேசிய அவர், மிகப்பெரிய பேரழிவு, சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் வெளிப்படையாக மீறப்படுதல், நீதியை நிலைநிறுத்த வேண்டிய நிறுவனங்கள் முடங்கி கிடப்பது ஆகியவை நம் கூட்டு மனசாட்சிக்கு ஏற்பட்ட சோதனையாக உள்ளது. வெறும் அனுதாபம் தெரிவிப்பதை கடந்து உறுதியான நிலையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். முஸ்லிம் நாடான மொராக்கோ இஸ்ரேலின் பயங்கரவாத படையான கோலானி படைப்பிரிவுடன் இணைந்து ராணுவ ஒத்திகையில் ஈடுபட்ட நிகழ்வு அந்நாட்டில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலுடன் உறவுகளை சுமூகப்படுத்திக் கொண்ட மொராக்கோ இத்தகைய போர் சூழலிலும் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவது அந்நாட்டு மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.